ஏத்தே இட்லிக்கு சிக்கன் குழம்பு சூப்பரா இருக்கும். அதனால நீங்க போய் நல்லா உட்காந்து சாப்பிடுங்க டைனிங் டேபிள்ல. சரியாத்தே? சரி மருமகளே, சாப்பிடுறேன். என்ன மக்கா, என்ன ஆச்சு? காலங்கத்தாலே இப்படி பொட்டிங்கம்மா வந்து நிக்கிற. இனிமே அந்த வீட்டுக்கெல்லாம் நான் போக மாட்டேம்மா. எல்லாமே முடிஞ்சு போச்சுமா, முடிஞ்சு போச்சு. ஐயோ கடவுளே, என் பிள்ளை இப்படி வந்து நிக்கிறாளே. நான் யாருக்கு என்ன பாவம் செஞ்சேன் கடவுளே? நான் இப்ப என்ன செய்வேன்? என்னாச்சு நாத்து? முத என்னன்னு சொல்லு. என்ன நீ பண்றது? என்னவா இருந்தா என்ன? நீ இனிமே அவர் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. நான் இனிமே போக மாட்டேன் அந்த வீட்டுக்கு. என்ன நடந்தாலும் நான் போக மாட்டேன். ஏம்மா, நீ பேசாம டைவர்ஸ் நோட்டீஸ் விட்டுருமா. என்னடி இப்படி எல்லாம் சொல்லுற? மருமகளே, பார் மருமகளே, என் மாவ சொல்றது கேட்டியா? அப்ப நான் அந்த அளவுக்கு கொடுமை நடந்திருக்கு அவளுக்கு அங்க. நீ என்ன ஆனாலும் பரவாயில்ல, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, இந்த வக்கீல் மட்டும் யாராவது பார் மருமகளே. நீங்க என்ன கடையில கிடக்குற கத்திரிக்காய் முருங்கக்கான்னு நினைச்சீங்களா? கேட்ட உடனே டைவர்ஸ் கொடுக்கறதுக்கு முதல்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியணும். அதுக்கப்புறம் தான் எதுவா இருந்தாலும் பேச முடியும். அப்படி என்ன மருமகளே செய்ய? அவதான் ரொம்ப கொடுமை அனுபவிச்சுட்டு இருக்காளே. அங்க உட்காந்து அவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு இந்த வீட்டுல மகாராணி மாதிரி இருந்துட்டு போலாம்ல. உங்களை பின்னிடுவேன் பாத்துக்கோங்க. முத இருங்க, பொறுங்க. என்ன நடந்துச்சுன்னு முத விலை வரிய கேப்போம் அவகிட்ட இருக்க. என்ன மருமகளே, நீ விலை வரிய அதுக்கு மேல கேட்கணும். அவளை ஏன் இப்படி நீ கேட்டு கேட்டு கொடுமைப்படுத்துற? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா அப்புறம் தான் இருக்கும் உங்களுக்கு. பேசாம வாயை முழுங்க. ஆத்து, இப்ப நீ என்ன நடந்துச்சுன்னு சொல்ல போறியா இல்லையா? மாமியாளுக்கு தலை முழுக்க பேனா கலந்துச்சு. அடி பாவி மனுஷி, உன்னை பேன் எடுக்க சொல்லி ரொம்ப கொடுமைப்படுத்துனாங்களாட்டி. முத உன் மாமியா கறியா உள்ள தூக்கி கம்பி என்ன வைக்கணும்டி. மாமியா கிளவி சும்மாவே கடக்காது. அண்ணி, தினம் என்னைய பேனடுன்னு சொல்லி காலங்காத்தால கடந்து என் உயிரை வாங்கும். அதான் சரி, இந்த பேன் மருந்தெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா? அதான் சரி, அந்த மருந்து தடவுனா ஒரே அடியே எல்லா பேனும் போயிரும்னு நினைச்சு திட்டம் போட்டு வச்சிருந்தேன் நானு. அதான் ராத்திரி இந்த மனுஷனும் வந்து பொடி வாங்கி வச்சிருந்தாரு. சரி, அந்த பொடியில தண்ணியில கலந்து மண்ணையில ராவி விட்டோம்னா எல்லா பேனும் செத்து போயிரும்ல நினைச்சிட்டு தண்ணியில ராவி கலந்து அடிச்சு விட்டேன். அதுக்கு கொஞ்ச நேரத்துல நான் எதிர்பார்த்த மாதிரி எல்லா பேனும் செத்து போச்சு. பேனு செத்து போச்சா? சூப்பர். பேனு செத்து போச்சு. என் மாமியா கறியும் மல்லாக்க படுத்துட்டு வாய ஆட பொளந்துட்டாமா. அட பாவி மக்கா, அது என்னட்டி மருந்து?